Good afternoon, students. Now we have discussed about the topic theory of errors. Theory of errors. அதாவது பிழைகள். எரர்ஸ்னாவே நமக்கு என்னன்னு தெரியும், பிழைகள். தவறு கண்டுபிடிக்கிறோம் பாருங்க, தவறு அதான். The foundation of all experimental science and technology is measurement. The result obtained from any measurement will contain some uncertainty. ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில வேல்யூ வந்து கரெக்டாக வரும், 1 or 2 வேல்யூ வந்து ராங்காக வரும். அந்த ராங்காக வர மெஷர்மெண்ட் தான் நம்ம என்னென்னு, அது நிலையற்ற ஒரு மெஷர்மெண்ட். அதனால தான் such an uncertainty is termed as error. அந்த நிலையற்ற ஒரு அளவீட்டு முறைகளை தான் நாம் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பிழை அப்படின்னு சொல்கிறோம், தவறு. In measurements, 2 different terms, 2 டேர்ம்ஸில் நம்ம இதை சொல்கிறோம். என்னென்னா, first one accuracy, second one precision. accuracy அப்படின்னா accurate value, உங்களுக்கு தெரியும், அதுலேயே அந்த வேர்டிலேயே வருது நேம். accuracy அப்படின்னா என்னென்னா accurate value. precision அப்படிங்கிறது நுட்பம், தமிழில் சொல்லப்போனால் நுட்பம். அதாவது கரெக்டான வேல்யூ உங்களுக்கு இது மீனிங்ஸோட தெரியணும் அப்படின்னா இதை நோட் பண்ணிக்கிறங்க. accuracy value அப்படின்னா accuracy refers to the closeness of a measured value to a standard or known value. தெரிஞ்ச ஒரு அளவீடுகள்லேருந்து அதுக்கு அதுக்கு ரொம்ப நெருக்கமான வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம் பாருங்க, மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கிறோம் பாருங்க, அதைத்தான் என்னென்னு சொல்கிறோம்னா accuracy value. அதாவது ஒரு வேல்யூ இப்போ 10.1 இருக்குது அப்படின்னா அதுக்கு நியரஸ்டாகவே வரணும், அதோட க்ளோஸ்னஸ்லேயே ரொம்ப இதாக வந்தால் தான் அதுக்கு பேர் accuracy value, accurate value அப்படின்னு சொல்கிறோம். precision value அப்படின்னா precision refers to the closeness 2 or more measurements to each other. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மெஷர்மெண்ட் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 இருக்குது அப்படின்னா நம்ம அளந்த வேல்யூ வந்து 10, ஆனால் 10.2, 10.3, 10.4, திரும்ப 10.3, 10.3ன்னு வருது. அப்போ இங்கே இது என்ன வேல்யூ, ப்ரிசிஷன் வேல்யூனா 10.3, ஏன்னா இந்த வேல்யூ தான் ரிப்பீட்டடாக வருது. அப்போ இந்த வேல்யூ வேரி ஆகுது, திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வருது 10.3, ஆனால் ஆக்சுவலாக உள்ள வேல்யூ அக்யூரேட் வேல்யூ 10. இப்போ நமக்கு வருது 10.3, 10.4, 10.2. ஓகேவா? அப்போ இந்த வேல்யூ ஒரே மாதிரி சேமாக வருது பாருங்க. அப்போ இந்த வேல்யூ தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ப்ரிசிஷன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அக்யூரஸிக்கும் ப்ரிசிஷனுக்கும் உங்களுக்கு மீனிங் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அது இன்னொரு தடவை பாருங்க. அக்யூரஸி மீன்ஸ் டு ஹவு ஃபார் வி ஆர் ஃப்ரம் த ட்ரூ வேல்யூ, உண்மையான வேல்யூலேருந்து எவ்வளவு இதில் இருக்குது அப்படின்றது. ப்ரிசிஷன்ஸ் மீன்ஸ் டு ஹவு வெல் வி மெஷர், நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொன்னேன் 10 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா 10ங்கிறது தான் ஒரிஜினல் வேல்யூ, ட்ரூ வேல்யூ, நோன் வேல்யூன்னு சொல்லுவோம். இதை 10.2, 10.3, 10.4, திரும்ப 10.3, 10.3 வந்தால் அப்போ இதில் ரிப்பீட்டட் வேல்யூ என்ன 10.3. அப்போ இந்த வேல்யூ தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ப்ரிசிஷன் வேல்யூ. ஓகேவா? ஸோ இது அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அக்யூரஸி அண்ட் ப்ரிசிஷன். ஓகே, இப்போ பாருங்கள். You know your true height is exactly 5.9 inches. அதாவது இந்த ஃபீட்டு அங்குலம் சொல்லுவோம்ல, அதில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கிறணும். You first measure your height with a yardstick to get the value 5.0, அதாவது 5.0 inches அப்படின்னு சொல்லுவோம். அது எவ்வளோ வருது ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுறது, ஆனால் இது தெரிஞ்ச வேல்யூ என்னது 5.9. அடுத்து நீங்கள் மெஷர் பண்ணுறது யார்ட்ஸ்டிக் அளவுகள் மூலமாக அளக்கிற வேல்யூ எவ்வளவு 5. யுவர் மெஷர்மெண்ட் இஸ் ஹென்ஸ் நாட் அக்யூரேட். அப்படித்தானே, அக்யூரேட் கிடையாது, ஏன்னா இங்கே நம்ம பார்த்தது 5.9, இங்கே இருக்கிறது 5. யூ மெஷர் யுவர் ஹைட் வித் எ லேசர் யார்ட்ஸ்டிக் அண்ட் கெட் 5.9 as the value. இப்போ வந்து என்னென்னா லேசர் அளவுகோல் கொண்டு ஒரு அளவு அளக்குறீங்க, அதில் எவ்வளோ வருது 5.9 வருது. யுவர் மெஷர்மெண்ட் இஸ் அக்யூரேட். இப்போ கரெக்ட், ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் 5.9 எடுத்தோம், அதே அக்யூரேட் வேல்யூ இப்போ 5.9 வந்துருச்சு. பட் இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்தது 5.0. ஸோ அப்போ அது நாட் அக்யூரேட், திஸ் இஸ் அக்யூரேட். The true value is also called theoretical value அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரூ வேல்யூக்கு இன்னொரு பேர் என்னன்னா theoretical value, கோட்பாட்டு அளவீடு அப்படின்னு சொல்லுவோம். The level of accuracy required for each application varies greatly. ஒவ்வொரு வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும்.
இப்போ ஹைலி டேட்டா கேன் பி வெரி டிஃபிகல்ட் டு ப்ரொடியூஸ் அண்ட் கம்பைல். பெரிய பெரிய அளவீடுகளெல்லாம் நம்ம அளக்குறோங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஞ்சம் கடினமான மேட்டது தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ கன்சிஸ்டன்ட்லி மெஷர் யுவர் ஹைட் ஆஸ் 5 வித் ஏ யார்ட் ஸ்டிக், யுவர் மெஷர்மெண்ட் ஆர் ப்ரிசைஸ். ஏன்னா 5.9ங்கிறது தான் ட்ரூ வேல்யூ, ஒரிஜினல் வேல்யூ. இந்த 5 திரும்ப திரும்ப வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ப்ரிசிஷன் வேல்யூ. அப்போ அது ஒரு நுட்பமான வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். The level of precision required for different applications vary to a great extent. ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு விதத்தில் பயன்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஜினியரிங்லாம் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கல்ல, அது இந்த ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணுற வேல்யூ எப்படின்னா ப்ரிசிஷன் வேல்யூ அப்படின்னா. ஏன்னா அக்யூரேட் வேல்யூ அதில் போட மாட்டாங்க, கொஞ்சம் முன்ன பின்னா வரும். இப்போ 10.5 சென்டிமீட்டர் அப்படின்னா அந்த 10.5 அக்யூரேட் வேல்யூ கண்டிப்பாக போட மாட்டாங்க. 10.2, 10.1 இந்த மாதிரி வரும். அப்போ அந்த 10.1, 10.2 இப்படி முன்ன பின்னா வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க ஒரே வேல்யூ. அப்போ திரும்ப திரும்ப ஒரே வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூவை தான் precision value அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? If a measurement is precise, that does not necessarily mean that it's accurate. precision value வந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ அக்யூரேட்டா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? If the measurement is consistently accurate, it also precise. But accurate value precision-ஆ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. But precise value accurate-ஆ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? Next, for example, நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிள், if the temperature outside a building is 40 degrees Celsius. ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னா அந்த பில்டிங்கோட டெம்பரேச்சர், அவுட் சைட் டெம்பரேச்சர் எவ்வளவு? 40 டிகிரி செல்சியஸ். as measured by a weather thermometer. எதில் மெஷர் பண்ணுவோம்? டெம்பரேச்சரை மேக்ஸிமம் எதில் மெஷர் பண்ணுவோம்? தெர்மாமீட்டர் வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். இப்போ நம்முடைய பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறோமா இல்லை, எத்தனை டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னு. நார்மல் டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ். தெர்மாமீட்டரை வச்சு மெஷர் பண்ணும்போது இப்போ ஹை ஃபீவராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கூடும், ஃபாரன்ஹீட்லையும் கூடும். ஓகேவா? அண்ட் இஃப் த ரியல் அவுட் சைட் temperature is 40 degree Celsius, the thermometer is accurate. நல்லா லிசன் பண்ணுங்க. temperature outside a building is 40 degree Celsius. ஓகேவா? இப்போ the real outside temperature is 40 degree Celsiusங்கிறத நம்ம தெர்மோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேல்யூ accurate value. If the thermometer consistently registers this exact temperature in a row, the thermometer is precise. அப்போ இந்த 40 டிகிரி செல்சியஸுக்கு எக்ஸாக்டாக இப்போ 39 வரலாம், 38 வரலாம். அந்த 38 திரும்ப திரும்ப வந்துச்சு அப்படின்னா அது ப்ரிசைஸ் வேல்யூ அப்படி சொல்கிறோம். ஓகேவா? அனதர் ஒன்று எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு தெர்மோமீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன? 10.4 டிகிரி செல்சியஸ், 10.2, 10.3, 10.1, 10.2, 10.1, 10.1, 10.1. அப்போ 4, இங்கே 2, இங்கே 3, இங்கே 1, 2, இங்கே 1, 1, 1. இப்போ நான் இது ஆல்ரெடி ஐ ஹாவ் எக்ஸ்பிளைன்டு. ஓகே. However, if the real temperature inside the refrigerator is 9 degree Celsius, இப்போ 9 டிகிரி செல்சியஸ் தான் இந்த ரெஃப்ரிஜரேட்டரோட டெம்பரேச்சர். ஆனால் நம்ம கால்குலேட் பண்ணது வேல்யூனா எவ்வளவு? 10.4, 10.2. அப்போ எவ்வளவு? 1 டிகிரி கண்டிப்பாக குறையுது. ரைட்டா? அப்போது 1 டிகிரி குறைஞ்சாலுமே இது நமக்கு அக்யூரேட் வேல்யூவில் குறையுது. அப்போ நம்ம ஆக்சுவலாக ஒரிஜினல் ரெஃப்ரிஜரேட்டர் டெம்பரேச்சர் 9 டிகிரி செல்சியஸ், பட் நாம் வேல்யூ பண்ண வேல்யூலாம் 10.4, 10.2 இருக்குது. அப்போ 1 டிகிரி செல்சியஸ் எக்ஸ்ட்ரா வருது. அப்போ இது அக்யூரேட்டா? இஸ் நாட் அக்யூரேட். ஓகேவா? பட் ஆல்மோஸ்ட் இதுக்கு நியரஸ்டாக வருது. பார்த்தீங்களா? இந்த 10.1, 10.1 திரும்ப திரும்ப வர்றதுனால அப்போ 10 டிகிரி செல்சியஸ், ஹென்ஸ் இட் இஸ் ப்ரிசைஸ். இது ஒரு நுட்பம்னு சொல்கிறோம். தப்பாக அக்யூரேட் வேல்யூ இல்லைனாலும் அது நியரஸ்டாக அந்த வேல்யூ ஈக்குவலாக வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த வேல்யூவை ப்ரிசைஸ் வேல்யூன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த விசுவல் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஷூட்டிங் பார்ப்போம். என்னது அப்படின்னா, இது டார்கெட் ஷூட்டிங் சொல்லுவோம்னா, அந்த துப்பாக்கி குண்டு சுடுவோம் பார்த்தீங்களா? அதில் ஃபஸ்ட்டு இதுதான், இந்த இடத்துல தான் நீங்கள் கார்னர் பண்ணணும். இஸ்ன்ட் இட்? இதுதான் சென்டர் பாயிண்ட். இதை சுற்றி இருக்குது. இப்போ புல்லட் நீங்கள் விடுற ஒவ்வொரு புல்லட்டும் எங்கே போகுது அப்படின்னா இந்த இடத்துக்கு வருது, இந்த இடத்துக்கு வருது, அப்போ இது அக்யூரேட் வேல்யூவும் கிடையாது, ப்ரிசைஸ் வேல்யூவும் கிடையாது. ஏன்னா ப்ரிசைஸ்னால் என்ன அர்த்தம்? இப்போ இந்த பாயிண்ட் இங்கே வந்திருக்கணும், இந்த பாயிண்ட் இங்கே வந்திருக்கணும். புரியுதா? ஆனால் கார்னர் பண்ணுறது நம்ம சென்டர் பாயிண்ட்ல தான். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்துல இதுவும் வந்துருந்துச்சுன்னா இதை ப்ரிசைஸ்ன்னு சொல்லலாம். பட் எல்லாமே அங்கங்கே தனித்தனியாக சிதறி கிடக்கு. அப்போ இது என்னது? நாட் அக்யூரேட், நாட் ப்ரிசைஸ். இதில் அக்யூரேட் வேல்யூவும் கிடையாது, ப்ரிசிஷனும் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, நாட் அக்யூரேட், ப்ரிசைஸ். இப்போ நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இதுக்கு பக்கத்துலேயே நியரஸ்டாக இது 2, 3 ஷூட் ஆயிருக்கா? அப்போ இது என்ன அர்த்தம்? பட் அக்யூரேட் கிடையாது. அக்யூரேட்னா இந்த இடத்துல போயிருக்கணும். அப்போ நாட் அக்யூரேட் பட் ப்ரிசைஸ் வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேட், ப்ரிசைஸ். இந்த அதுக்கு க்ளோஸ்டாக சென்டர் பாயிண்ட்ல தான் பண்ணணும்னா அங்கேயே வந்துருச்சு. அப்போ இது அக்யூரேட்லையும் இருக்குது, ப்ரிசிஷன்லையும் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்
நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பரில் உள்ளதை கால்குலேட் பண்ணுறோம். என்ன, the true value of a certain length is nearly 5.678 சென்டிமீட்டர். உண்மையான வேல்யூ எவ்வளவு எதுக்கு க்ளோஸாக இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா 5.678 சென்டிமீட்டர். Using a measuring instrument of resolution 0.1 centimeter, the measured value is found to be 5.5 சென்டிமீட்டர். ஓகேவா, அங்கே வந்து 5.6 இருக்கு, நாம் இங்கே வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த இதில் 0.1 அந்த லிஸ்ட் கவுண்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம்ல அது. இந்த மெஷர்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ எவ்வளவு 5.5 சென்டிமீட்டர். If another experiment using a measuring instrument great அதில் ஒன்று என்னது 0.01 வருது, அப்போ வேல்யூ 5.38 வருது. ஓகேவா, ஸோ the first measurement is more accurate as it is closer to the true value. ஆனால் அங்கேயாவது 5.5 வருது, இங்கே 5.38 வருது. அப்போ அந்த ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு 5.5, செகண்ட் மெஷர்மெண்ட்டு 5.38. அப்போ ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு க்ளோஸராக வருதா, செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் க்ளோஸராக வருதான்னு பார்த்தா ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் க்ளோஸராக வருது. ஓகேவா, பட் இட் ஹாஸ் லெஸ்ஸர் ப்ரிசிஷன். ஆன் த கான்ட்ரரி த செகண்ட் மெஷர்மெண்ட் இஸ் லெஸ் அக்யூரேட் பட் இட் இஸ் மோர் ப்ரிசைஸ். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது இது அதிகமான அக்யூரேட், இஸ் மோர் அக்யூரேட் but less precise. The second measurement is less accurate, more precise. Okay students, இதை கண்டினியூ பண்ணி அப்படியே ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னு ஒரு டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக்ங்கிறதுனால இதை நான் முதல்லையே நடத்திடுறேன். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம அந்த இதை நான் பார்க்குறேன். இது சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னா முக்கிய எண்ணூறுக்கள் அப்படின்னு அர்த்தம். சிக்னிஃபிகண்ட் அப்படின்னாவே முக்கியமான அப்படின்னு, ஃபிகர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் எண்கள். அதோட டெஃபினிஷனை பாருங்கள். வி ஆஸ்க் 3 students டு மெஷர் த லென்த் ஆஃப் எ ஸ்டிக் யூஸ்டு மீட்டர் ஸ்கேல். ஒரு மீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணி ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸை என்ன பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டிக் இருக்குது, ஒரு கம்பு இருக்குது, அதோட லென்த்தை வந்து நீங்கள் மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுங்க அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஓகேவா, ஸோ கவுண்ட் ஃபார் மீட்டர் ஸ்கேல் இஸ் 1 millimeter ஆர் 0.1 centimeter. அப்படின்னா 1/10 அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் 0.1 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம். த ரிசல்ட் ஆஃப் த மெஷர்மெண்ட்டு கேன் பி எனி ஆஃப் த ஃபாலோ. இப்போ 3 பேர் மெஷர் பண்ணுறாங்க இல்லையா, 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டிக்கோட லென்த்தை மெஷர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் மெஷர் பண்ணுறது எவ்வளவு 7.20 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் மெஷர் பண்ணுற வேல்யூ 7.22 சென்டிமீட்டர். தேர்ட் ஸ்டூடெண்ட் மெஷர் பண்ணுறது 7.23 சென்டிமீட்டர். அப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதை விட 2 பாயிண்ட் இவர் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காரு, அவர் கண்டுபிடிச்சதை விட இவர் 1 பாயிண்ட் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ அப்போ சொல்ல போனால் என்ன அர்த்தம், ஆல் த 3 ஸ்டூடெண்ட்ஸ் மெஷர்ட் ஃபர்ஸ்ட் 2 digits கரெக்ட்லி. 7.2 7.2 7.2 3 பேரும் கண்டுபிடிச்சது ஃபர்ஸ்ட் 2 digitங்கிறது கரெக்டு. ஓகேவா, கான்ஃபிடென்ட்டாக நம்ம சொல்லலாம் ஆமாம் கரெக்டு. பட் லாஸ்ட் டிஜிட் வந்து என்ன செய்யுது, வேரி ஆகுது. அங்கே 0 வருது, இங்கே 2 வருது, இங்கே 3 வருது, மாறுதா இல்லையா? அப்போ இந்த லாஸ்ட் டி வேரிஸ் ஆகுது ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஓகேவா, வேரி ஆகிட்டே இருக்கு. ஸோ த நம்பர் ஆஃப் மீனிங்ஃபுல் டிஜிட்ஸ் இஸ் 3 which communicate both measurement and also the precision of the instrument used. இப்போ சிக்னிஃபிகண்ட் ஃபார் இது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது, 3 வருது. சிக்னிஃபிகண்ட் வேல்யூ 3 பேருக்குமே கண்டுபிடிச்சது எவ்வளவு 3. 7.20, 7 1 digit, 2 ஒரு டிஜிட், 0 ஒரு டிஜிட், அப்போ 3 டிஜிட். அடுத்ததில் 7 ஒரு டிஜிட், 2 ஒரு டிஜிட், அடுத்த ஒரு 2 வந்து ஒரு டிஜிட், அப்போ 3. அடுத்தது அதே மாதிரி தான் 3. இப்போ the number of meaningful digits which contain numbers that are known reliably and first uncertain number. அதாவது நம்பகத்தன்மை வாய்ந்த எண்கள், நம்பகத்தன்மை வாய்ந்த எண்கள் அண்ட் உண்மையான எண்கள். ஓகேவா, இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். நிறையா இது வந்து மாறிக்கிட்டே வரும், இங்கிட்டு ஒன்று வரும், அங்கிட்டு ஒன்று வரும், அதை வந்து நம்ம மெஷர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ முக்கிய எண்ணூறுகள்ங்கிறது இது என்ன அப்படின்னா நம்பகமான எண்கள், அதான் வந்து இங்கே கொடுத்துருக்கிறது ரிலையபிளி. நம்பகமான எண்களும் நிச்சயத்தன்மை அற்ற முதல் எண்ணும். ஓகேவா, அதான் அண்ட் ஃபர்ஸ்ட் அன்சர்டைன் நம்பர். இதுதான் நம்ம இது அந்த அதாவது என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது இருக்கிற பிளேஸை பொறுத்து இருக்குது. ஒரு பிளேஸை பொறுத்து இருக்குது அப்படின்னா இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் ஃபார் த டிஜிட் 1.23 இது எவ்வளவு 5. அப்போ எந்த இடத்துல இருக்குங்கிறது முக்கியம். இப்போ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து இங்கே இருக்குது, இது டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னால் இருக்குது, அதுதான் இட மதிப்பு, அதுதான் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது. அப்போது இடம் மதிப்பையும் பொறுத்து அது இருக்கிற
என்ன நம்பர் இருக்குங்கிறதையும் பொறுத்து இந்த இம்பார்ட்டன்ட் ஃபிகர்ஸை எடுப்போம், அதாவது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை எடுப்போம். இப்போ இதோட இது என்னது, அப்போ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இதில் முக்கியமான எண்கள் இது நம்பர்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்டால் 5, 1, 2, 3, 4, 5. சிக்னிஃபிகன்ட் ஃபார் த டிஜிட் 1. இதில் பாருங்கள் அடுத்ததில் 1.2, இதில் எத்தனை 1, 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்படி இருக்குது பாருங்கள் 0.123 இருக்கா, அதாவது இது டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இருந்தால் அதை கணக்கில் எடுத்துக்க கூடாது. அப்போ இங்கே சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்டால் 1, 2, 3 இந்த 3 மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கிறோம். அப்போ அதோட சிக்னிஃபிகன்ட் நம்பர்ஸ் 3. அடுத்ததில் பாருங்கள் 0.1230, அதுவும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இருந்தால் அதை வந்து நம்ம எடுத்து விட்டுறணும். அப்போ இம்பார்ட்டன்ட் ஃபிகர்ஸ் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எத்தனை 1, 2, 3, 4. ஸோ சிக்னிஃபிகன்ட் டிஜிட் ஃபார் இதில் கனெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி உள்ள 0வை எடுத்துருவோம். இந்த முன்னதான் சொன்னோம் இங்கே ஒரு இது இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அன்சர்டைன் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இது வந்து முக்கியமான எண், இதுக்கு முன்னாடி இருக்க 0 வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து விட்டுறணும். ஸோ அப்போ இங்கே இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ட் நம்பர்ஸ் என்னன்னா 1, 2, 3. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 0 இஸ் 3. ஏன்னு கேளுங்க, இங்கே டெசிமல் பாயிண்ட் வரலை. டெசிமல் பாயிண்ட் வராமல் பின்னால் 0 வந்துச்சு அப்படின்னா அதையும் எடுத்துடணும். அதுக்கு ரூல்ஸ் பின்னாடி கொடுத்துருப்பாங்க, இப்போ நம்ம அதை பார்ப்போம். சிக்னிஃபிகன்ட் டிஜிட் ஃபார் 1, 2, 3, 0 வித் டெசிமல் பாயிண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ 4ன்னு அர்த்தம். வராமல் வந்தால் 3. இப்போ இது அண்ட் சிக்னிஃபிகன்ட் டிஜிட் இங்கே பாருங்கள், இதை கால்குலேட் பண்ணுங்க இஸ் 1. ஏன் 1ன்னு மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா இந்த 2 மட்டும்தான் கால்குலேஷன். அப்போ 2 இங்கே எத்தனை 0 இருக்குது 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்போ இன்ட்டு 10⁻7 அப்படின்னு போட்டுருவோம். 2 × 10⁻7 போட்டுருவோம். ஓகேவா? அப்போ இந்த இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ட் நம்பர் எத்தனை 2 மட்டும்தான் கால்குலேஷன். அப்போ 1. அப்போ 1. ஓகே, இப்போ இதை அடுத்தடுத்து அப்படியே பார்க்க போகிறோம் பாருங்கள். அதே மாதிரி இந்த லென்த் வந்து 1, 2, 3, 0 இது 30 மீட்டர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம டெசிமல் பாயிண்ட் வராமல் 0 வந்தால் அதை கணக்கில் எடுக்க மாட்டோம். பட் இங்கே வந்து யூனிட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம எடுத்துக்கிறணும். மீட்டர்னு வந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக அதை எடுத்துக்கிறணும். அப்போ இங்கே இந்த சிக்னிஃபிகன்ட் நம்பர் எத்தனை 4, டிஜிட் எத்தனை 4. இப்போ இந்த இதில் கால்குலேஷனில் பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் 1.1 இதில் 10ல் the number of significant figures in the following. ஃபர்ஸ்ட் இதில் பாருங்கள், நான் என்ன சொல்லியிருக்கேன், டெசிமல் பாயிண்ட் வராமல் பின்னாடி 0 வந்து அது வேல்யூ இல்லை. அப்போ எத்தனை வேல்யூ 1, 2, 3, 4. ஆன்சர் இஸ் 4. செகண்ட் பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான், ஆன்சர் 4. இது மட்டும்தான். அப்போ எத்தனை 1. தேர்டு பாருங்கள் 0. இப்போ டெசிமல் பாயிண்ட் வந்தால் அதுக்கு முன்னாடி இருக்கிற 0வையும் நெக்லெக்ட் பண்ணிடுவான், அதுக்கு அடுத்து வர 0வையும் நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அப்போ இங்கே இருக்கிற வேல்யூ என்ன 7 மட்டும்தான். அப்போ 1. அடுத்து 4th பாருங்க 5. எத்தனை 1, 2, 3, 4, 5. டெசிமல் பாயிண்ட் வந்து அதுக்கு பின்னால் 0 வந்தால் கண்டிப்பாக அதை எடுத்துக்கிறணும். அடுத்து செகண்ட் பாருங்க 2.65. இதில் இருக்கிறது 3 தான், அது 10⁻24ங்கிறது அதை கணக்கில் அது 24ன்னு எழுதிடுவோம். அப்போ நெக்ஸ்ட் இதை பாருங்க 0 பாயிண்ட் வந்திருக்கு, இது டெசிமல் பாயிண்ட் வந்திருக்கு, முன்னாடி 0 வந்தால் அதை எடுத்துருவோம். அதுக்கு மாதிரியே அது 0 வந்தாலும் அதையும் கணக்கு இல்லை. அப்போ 1, 2, 3, 4 வந்துருச்சா? இப்போ இது நீங்கள் பார்க்க உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இதோட ரூல்ஸையும் நம்ம பார்த்துருவோம். இங்கே இருக்குது பாருங்கள் ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், நோட்டில் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஆல் non-zero digits are significant. non-zero digits இதில் non-zero வந்திருக்கா? 0 வரலை. அப்போ இதில் எத்தனை இது 1, 2, 3, 4. தட் இஸ் 4 significant figures. அதுக்கு செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆல் ஜீரோஸ் பிட்வீன் 2 non-zero digits. அதாவது எல்லா 0 வந்திருக்கு. எத்தனை 0 வந்தாலும் 2 non-zeroவுக்கு இடையில வந்துச்சு அப்படின்னா எத்தனை 0 வந்தாலும், அதாவது முன்னால் ஒரு non-zero டிஜிட்டு பின்னால் ஒரு non-zero டிஜிட்டு, 2 non-zero டிஜிட்டுக்கு இடையில எத்தனை 0 வந்தாலும் அதை நாம் கணக்கில் எடுத்துக்கிறணும். இப்போ 2008ங்கிறத 0 பண்ணால் அப்படி 28 சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ அப்போ இதோட சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எத்தனை 1, 2, 3, 4. அப்போ 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். தேர்ட் பாயிண்ட்டு, ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் எ non-zero digit. non-zero digit அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், இது என்னது? இதுதான் 7, இது non-zero, இதுக்கு பக்கத்தில் வரணும். அதான் இந்த ஆல் ஜீரோஸ், இந்த 2 0 டு த ரைட் ஆஃப் எ non-zero, இந்த பக்கம் வந்திருக்கு. non-zeroங்கிறது 7, இதுக்கு பக்கத்தில் வர non-zero digit. பட் டு த லெஃப்ட் ஆஃப் எ டெசிமல் பாயிண்ட். பட் non-zeroவுக்கு ரைட் சைடு 0 வருது,
டெசிமல் பாயிண்ட்டுக்கு லெஃப்டில் வருது 0. ஓகேவா? அப்போ அதை என்ன பண்ணணும்? ஆஃப் ஏ டெசிமல் பாயிண்ட் ஆர் சிக்னிஃபிகன்ட். அப்போ அதை எடுத்துக்கிறணும். இப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு வந்து அதுக்கு முன்னால் 0 வந்தாலும் அல்லது நான் ஜீரோவுக்கு பக்கத்தில் 2 0 வந்து பக்கத்தில் டெசிமல் பாயிண்ட் வந்தாலும் அதையும் கணக்கில் எடுத்துக்கிறணும். அப்போ எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸு? 1 2 3 4 5 வந்துருச்சா? அடுத்து பாருங்க, 4th ஒன் பாருங்க. ஃபார் எ நம்பர் வித்தவுட் எ டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட் இங்கே வரலை. அப்போ என்ன எடுத்துக்கிறணும்? அப்போ கணக்கில் எடுத்துக்கிறணுமா? இல்லை. டெசிமல் பாயிண்ட் வந்தால் மட்டும்தான் நான் ஜீரோவுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 0வையும் கணக்கில் எடுத்துக்கிறணும். டெசிமல் பாயிண்ட் வராமல் அந்த இது மட்டும் நான் ஜீரோவுக்கு பக்கத்தில் நான் ஜீரோ டிஜிட்டுக்கு பக்கத்தில் 0 வந்தால் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. அப்போ இந்த டெர்மினல் 3 எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் பாருங்கள்? 1 2 3. ஓகேவா? அப்போ ஹேஸ் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். அதான் இங்கே கொடுத்துருக்கு. இது வந்து என்னது? டெசிமல் பாயிண்ட் வந்தால் அதை எடுத்துக்கிறணும். ஃபார் எ நம்பர் வித்தவுட் ஏ டெசிமல் பாயிண்ட் வராமல் த டெர்மினல் அண்ட் ட்ரைலிங் ஜீரோஸ் ஆர் நாட் சிக்னிஃபிகன்ட். இதை எடுத்துக்க கூடாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஜீரோஸ் ஆர் சிக்னிஃபிகன்ட் இஃப் தே கம் ஃப்ரம் எ மெஷர்மெண்ட். பட் மெஷர்மெண்ட்டோட வந்துச்சு அப்படின்னா இதுலேயே 3 இது வருது. டெசிமல் பாயிண்ட் வந்து நான் ஜீரோ டிஜிட்டுக்கு பக்கத்தில் 0 0 வந்தால் அதை கணக்கில் எடுத்துக்கிறணும். டெசிமல் பாயிண்ட் வராமல் நான் ஜீரோ டிஜிட்டுக்கு பக்கத்தில் 0 வந்தால் அதை கணக்கில் எடுக்காது. அப்போ த சிக்னிஃபிகன்ட் நம்பர் எத்தனை? 1 2 3. நெக்ஸ்ட்டு யூனிட் வந்திருக்கு. மீட்டர் இஸ் ஏ யூனிட். ஸோ 30700 மீட்டர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை? 5 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஏன்னா இங்கே யூனிட் வந்திருக்கு. யூனிட் வந்தால் அதையும் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ 1 2 3 4 5. ஓகே, 5 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். நெக்ஸ்ட், இஃப் எ நம்பர் லெஸ் தென் 1, 1 விட கம்மியாக வருது, the zeros on the right of the decimal point but to the left of the first non-zero digit are not significant. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3. ஏன்னா டெசிமல் பாயிண்ட் வந்திருக்கு. டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னால் 0 வந்து அதுவும் கணக்கில் இல்லைன்னு சொல்லி டெசிமல் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் நான் ஜீரோ வருது. டெசிமல் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் ஜீரோஸ் வந்தாலுமே அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது நான் ஜீரோ டிஜிட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னால் இப்படியும் கால்குலேட் பண்ணிக்கலாம். என்ன? டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து நான் ஜீரோஸ் வந்தால் அது சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் கிடையாது. டெசிமல் பாயிண்ட் வந்து 2 0க்கு முன்னால் ஒரு நான் ஜீரோ டிஜிட்டுக்கு முன்னால் இருக்கிற 2 0வும் கணக்கில் எடுக்கப்படாது. அப்போ எத்தனை? 1 2 3 3 சிக்னிஃபிகன்ட் நம்பர்ஸ். அடுத்த பாருங்கள், ஆல் ஜீரோஸ் டு த ரைட் ஆஃப் ஏ டெசிமல் பாயிண்ட் and to the right of a non-zero digits are significant. இங்கே பாருங்கள், இப்போ 40 has 4. இதில் எத்தனை? டெசிமல் பாயிண்ட் வந்து அடுத்து 0 வந்தால் டெசிமல் பாயிண்ட் வந்து இது முன்னால் வந்தால் அது கணக்கில் எடுக்கப்படாது. பட் டெசிமல் பாயிண்ட் வந்து பின்னால் 0 வந்தால் அதை எடுத்துக்குவோம். has 4. அதே மாதிரி இதை பாருங்கள், 0.030405. ஏன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற 0வையும் விட்டுறணும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அடுத்து 0 வேல்யூ வந்தால் அதை கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். ஆனால் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது நான் ஜீரோ டிஜிட். அப்போ இப்போ வேல்யூ எத்தனை? 1 2 3 4 5. இது 5. ஓகேவா? நெக்ஸ்ட், த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ்ட். அதாவது என்னென்ன யூனிட் யூஸ் பண்ணுறோங்கிறத கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணி இருக்காது. இப்போ 1.53 சென்டிமீட்டர், 0.0153 மீட்டர், அடுத்து 0.000153 கிலோமீட்டர். இப்போ ஆல் ஹவ் 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். இங்கே 3, 1 2 3, 1 2 3. ஓகேவா? இதுதான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகரோட்ஸோட ரூல்ஸு அண்ட் எக்ஸாம்பிள். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ப்பா. இதை நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கிங்க. திஸ் இஸ் எ 5 மார்க் கொஸ்டின். This is a 5 mark question. Okay students, thank you. We will see the next class.